டெஸ்ட்ல வந்து இந்த புதிய அரசு 144 ஓட்ஸ்ல வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏடிஎம்கேட ஸ்பிரிட். அதில் என்ன முக்கியமானதாக இருக்குது? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் தாவேகா அரசு வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிக்குமா தோக்குமான்றதை தாண்டி அதிமுகவுக்கு தான் இது வந்து ஒரு உண்மையான ஃப்ளோர் டெஸ்ட்டாக மாறி இருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அப்படின்றது இன்றைக்கி அஃபிஷியலாகவே வந்து சபையில் பிரதிபலிச்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் அதிகப்படியான எம்எல்ஏஸ் வந்து தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவங்களுடைய லீடர்ஸு அதே மாதிரி விப்பு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் எல்லாத்தையும் மீறி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு என்பது தான் வந்து தற்போது அதுதான் வந்து பெரிய அளவில் ப்ளே அவுட் ஆகும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது சபாநாயகர் அவங்க ரீச் அவுட் பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாரெல்லாம் மீறி வாக்களித்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்படும். நம்ம 2017 ஆண்டுக்கு பிறகு பார்த்த அதே காட்சிகள் மீண்டும் அரங்கேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து தற்போது இருக்கிறது. அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை, இப்போ 25 பேர் ஆதரவாகவும் 22 பேர் எதிர்ப்பாகவும் அதிமுக போட்டிருக்காங்க. இதில் கட்சி தாவல் தடை சட்டம் இல்லை பொருந்துமா? ஏன்னா லீடர் அதிமுக பொதுச்செயலாளருடைய கூட தான் என்டாஸ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு இப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாம் பொருந்துமா? இல்லை, அதுதான் இப்போ யாரை வந்து அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்றது கிளாரிட்டி இன்னும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசினதுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பேச வாய்ப்பளித்ததே வந்து ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ அதை வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சபாநாயகர் அது என்னுடைய முடிவு, நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து அவையை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு தான் வந்து இறுதியானது அப்படின்றத அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ இதை முறைப்படியாக வந்து அதிமுக தரப்புலேருந்து இப்போ வந்து ஒரு புகாராக கொடுப்பார்கள். இந்த எம்எல்ஏஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாரெல்லாம் வந்து கட்சியுடைய உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார்களோ தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வாங்க. சபாநாயகர் அதற்கு என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான். அது ரொம்ப நாள் ட்ராக் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தையும் நாடுவார்கள். நீதிமன்றத்தில் தான் இந்த காட்சிகள் அப்படின்றது பிளே அவுட் ஆகும். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக என்ற ஒரு கட்சியை கைப்பற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் வந்து வெளிப்படையாகவே அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி நடந்த அந்த சம்பவம் ஃப்ளோரில் நடந்தது, அசெம்பிளியில் நடந்தது, இது வெளியவும் எதிரொலிக்கும். அப்போ அதிமுகவுடைய அடுத்த போட்டி பொதுக்குழுவை வந்து ஏற்பாடு செய்து அந்த பொதுக்குழுவில் வந்து இபிஎஸ் அவர்களை நீக்குவதற்கான சில முயற்சிகளும் எடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப மோட்டிவேட்டடாக திரு சிவி சண்முகம் அவர்களும் அதே போல் எஸ்பி வேலுமணியோடைய ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்ற பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி மோட்டிவேட்டுக்கு பின்னாடி என்ன ரீசன்? ஒருவேளை அவங்க வந்து கேபினெட்ல பர்த் ஆகுறாங்களா, அகாமடேட் ஆகுறாங்களா, என்ன அவங்களுக்கு இதில் என்ன மோட்டிவேட் எடுக்கணும்? தாவேகாவோட சில உடன்படிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரியுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. பட் அது எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், அதை அவங்கள எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க, இப்போ கேபினெட்குள்ளே அகாமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு இருவேறு விதமான கருத்துகளும் வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கிறது, தாவேகாவுக்குள்ளேயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது பேசப்படுகிறது. ஸோ கிளியர்லி வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம், அது எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இந்த பிரச்சனை அப்படின்றது போட்டி பொதுக்குழுவாக இருக்கும், கட்சி அலுவலகத்தை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கைகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெரிய ஃபைட் அப்படின்றது இருக்குது, லீகல் ஃபைட் வந்து இருக்குது. இதில் பாஜக யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்தில், இன்றைக்கி நடந்த இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வந்து நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, பாமகன்றது நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பாஜக வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட காட்சிகள் அரங்கேறும் அப்படின்னு பார்க்குறோம். இது இன்னொரு கொஸ்டின் வருது, ஏடிஎம்கே ஒரு வேளை அவங்க அகாமடேட் பண்றாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு செக்குலர் பார்ட்டிஸ்னா ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு முரண் வராதா? நிச்சயமாக வரும். அந்த முரணை வந்து எப்படி களைய போறாங்க அப்படின்றதான் வந்து தாவேகா மீது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேலஞ்ச், தாவேகா முன்பு இருக்கக்கூடிய சேலஞ்ச். தாவேகா தரப்புல இருந்தும் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 121 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் அவங்க பக்கம் இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பஃபராக வந்து அவங்களுக்கு அதிமுகவுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. அப்போ அதிமுகவுடைய ஆதரவை அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க? இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துருச்சு, ஒரு 6 மாதத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்குது. ஆனால் எதிர்வரக்கூடிய நாட்களில் ஏதாச்சும் அதில் மாற்றங்கள் வருது அப்படின்னா
உங்களுக்கு வந்து அவங்க சில கணக்குகளை வைத்திருப்பார்கள். அந்த கணக்குகளின் அடிப்படையில் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணி அவங்க தாவேக்காவில் இணைந்து மீண்டும் போட்டியிட்டு அவங்க வந்து தாவேக்காவுடைய அமைச்சரவையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் ரொம்ப குறிப்பாக கவனிச்சிங்கன்னா பாமக வந்து எதிர்த்து வாக்களிக்கலை, ஆதரவாகவும் வாக்களிக்கலை. பாமக வந்து அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ பாமகவும் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறது. ஒரு 4 எம்எல்ஏ அப்படின்னும் போது பிற்காலத்தில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துச்சுன்னா அதற்கும் பாமக தயாராகி இருக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது.